அவசர செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நம்முடைய மாவட்ட கழகத்துடைய முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டார்கள். தொழிற்சங்க பொதுக்குழுவில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்ற நாடாளுமன்றத்தில் ஒரு சிறந்த தலைவர் வைகோ பல தியாகங்கள், உயிர்கள் இழந்திருக்கிறார்கள். அவருக்காக இழந்திருக்கிறார்கள். அவருக்காகத்தான் எல்லா தியாகமும் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கழக தோழர்கள், நிர்வாகிகள் அவர் பின்பற்றி வருகிறார்கள். வேறு யாருக்காகவும் இல்லை, அவருக்காகத்தான் வருகிறார்கள். அப்படியாப்பட்ட இயக்கத்தில் சில பேர் சில சங்கடத்தை இணையதளம் மூலம் தவறான செய்திகளை பரப்பி இன்னைக்கு அதை கொண்டு வர்றார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த அவசர கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்தது. அந்த கூட்டத்தில் நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தின் முதன்மை செயலாளரும் ஒரு மனசங்கட்டமான ஒரு செயலை சொல்கிற போது தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் மிகுந்த வேதனையும் வருத்தம் அடைந்தார்கள். இந்த இயக்கத்திற்கு அவர் வந்த பின்னால், தலைவருக்கு செத்த சோர்வடைந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைத்து கொண்டு வருகிற நம்முடைய துரை வைகோவுக்கு சங்கடப்பட விடக்கூடாது என்பதற்காக யார் சங்கடப்பட்டாலும், இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தாலும் அவர் உடனடியாக தூக்கி எறியப்பட வேண்டும் என்பது புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 31 ஆண்டு காலம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த இயக்கத்திலே தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சில பேர் பதவிக்காக வந்திருக்கலாம், பதவிக்காக போயிருக்கலாம். 1-2 பேர் இன்னும் இருந்துக்கிட்டு இந்த இயக்கத்தை நல்லா சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் 1-2 பேர் இருந்துக்கிட்டு இணையதளம் மூலம் இப்படி ஒரு வருத்தமான செய்திகளை போடுறது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அதை உடனடியாக கழகத்தின் பொதுச் செயலாளர் தியாக வேங்கை மாமனிதர் வைகோ அவர்கள் எந்த மனதாபம் பார்க்காமல், இடம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளம்புயல் துரை வைகோ ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவருக்கு துணையாக புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா வகையிலையும் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளது. தீர்மானம் வைகோ எடுக்கின்ற முடிவுக்கும் எல்லா வேலையும் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கபலமாக, துணையாக, உறுதியாக வைகோ தான் மதிமுக தான் வைகோ, வேறு எவனும் இல்லை. அவருக்கு பின்னாலே துரை வைகோ தான். அவர் பின்னால் எப்பொழுதும்